அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் இன்றைக்கி ஒரு ஆலயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா திருவனந்தபுரத்தில் இருக்கும் திருவெள்ளம்ன்ற ஊரில் இருக்கிற ஒரு ஆலயம். இது பரசுராம க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே சுவாமி பேர் ஸ்ரீ பரசுராம சுவாமி அப்படின்ற பேரோட இங்கே வீட்டு இருக்கிறான்னு சொல்லலாம். இந்த தலத்து இது முக்கியமாக இது எதுக்கு அப்படி இந்த தலம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆலயம் விளங்குது அப்படின்னு சொன்னால், பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான ஒரு சிறந்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் நம்ம சொல்லலாம். உங்களுக்கு காசி ராமேஸ்வரத்தில் கொடுக்குறோம் இல்லைங்களா, தர்ப்பணங்கள் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பித்ருக்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு இணையானது தான் இந்த திருவெள்ளம் அப்படின்ற ஊரில் இருக்கிற இந்த பரசுராம க்ஷேத்திரம் அப்படின்றது. இங்கே பரசுராமர் க்ஷேத்திரம் அப்படின்றதுக்கு இந்த இடத்துக்கு இந்த இதுக்கான பித்ருக்கள் கொடுக்கறதுக்கான இந்த ஸ்தலம் ஏன் சிறப்பாக விளங்குது அப்படின்றதுக்கு இந்த ஸ்தல வரலாறு இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ பரசுராமரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் 10 அவதார மகாவிஷ்ணுவோட அவதாரத்தில் 6வது அவதாரமாக வந்தது பரசுராமர். இவர் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் 5வது பிள்ளையாக பிறக்கிறார். ஸோ அப்படி 5வது பிள்ளையாக பிறக்கிற போது ஜமதக்ன முனிவரி ஒரு சிறந்த ஆசிரமத்தை நடத்துவார். அவன் மனைவி தர்மபத்னியான ரேணுகாதேவி அவங்க என்ன டெய்லி அவங்க டெய்லி தினமே அவங்க ஆற்றுல போய் குளிச்சுட்டு வரைச்சே ஒரு மண்பானை அங்கேயே மணல் செய்து டெய்லியே செய்வாங்க. டெய்லி ஒரு மணல் செய்து அந்த மணல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு அந்த ஆசிரமத்தில் இருக்க வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லிடணும். ஸோ அப்படி அந்தளவுக்கு ஒரு தர்மபத்னி ஒரு இதுவாக வாழ்ந்து வந்தவர்கள். அப்படி இருக்கும் காலகட்டத்தில் ஒரு சமயம் அவர்கள் அந்த ஆற்றில் தண்ணி எடுக்கும் போச்சே மேலே ஒரு கந்தர்வ உருவம் பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு ஒரு க்ஷணம் அவங்க அந்த இதில் மயங்கிடுறாங்க. ஸோ அந்த இதில் இதுவானதுனால இவங்களால் அன்னைக்கு அந்த ஆற்று மணலில் அந்த மணலை பானையை செய்ய முடியாத தவி எடுத்தாலும் தண்ணி அடித்து பானை இதுவாகிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க தவிச்சு இதை தன்னோட ஞான திருஷ்டியில் முனிவர் உணர்ந்துட்டு தன்னுடைய புதல்வர்கிட்ட போய் அவங்க அம்மா வெட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் புதல்வர்கள் 4 பேரும் அம்மா தாயின்ற பாசத்தில் கட்டுப்பட்டனால முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் பரசுராமர் அங்கே வர்றார். ஸோ அங்கே வந்தோடனே இந்த மாதிரி உங்கள் அம்மா நீ உங்கள் அம்மா இது இழந்துட்டா, பதிவேதன்றதை இழந்துட்டா, அதனால் நீ அவங்க அம்மா வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி சொல்லிச்ச இவர் என்ன சொல்கிறார், சரி நான் வெட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. போச்ச இந்த நிலை உணர்ந்தவர்கள் அந்த தாய் அவங்களும் இது இல்லையா. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பையன் தன்னை இது பண்ண வரான் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ஓடி வராங்க. ஸோ அப்படி ஓடி போகும்போது ஒரு வெட்டியான் வீட்டில் போய் அவங்க வளைஞ்சிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்குச்சு. அங்கே இவர் பரசுராமர் அங்கே நேராக வந்துடுறாரு. கதவு தந்தோடனே ஒருத்தர் வெளியே வராங்க, டக்குன்னு வெட்டிடுறாரு. அது கடைசியில் பார்த்தா அது வெட்டியானோட அவங்க மனைவி அப்படின்றது தெரிஞ்சுது. திரும்பி அவங்க அம்மாவையும் வெட்டிடுறாரு. வெட்டிட்டு அம்மா பரசுராமர்கிட்ட சொல்கிற அது மாதிரி செய்துட்டான்னு. சரி நீ நான் சொல்ல காப்பாற்றினால உனக்கு என்ன வர வேணும்னு கேளுன்னு, அப்போ என் தாய் எனக்கு திரும்பி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி திரும்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லச்சே சரின்னு சொல்லி அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே போய் அந்த தலையை எடுத்து அந்த இடத்துல வைக்கச்சே தலையை வேற ஒரு இதில் வச்சிடறாரு. அவங்க அம்மாவோட தலையை எடுத்து அந்த வெட்டியான அவங்க மனைவி அந்த இதில் உடலில் வச்சிடறதுனால உருவம் மாறிடுது. அதனால் என்ன பண்ணது, திரும்பி இது பண்ணுறதுனால அதுக்கப்புறம் தான் வெறும் தலை வரைக்கும், அதான் அம்மன் சிலை தெரியும் இல்லைங்களா, தலை வரைக்கும் தெரிகிற மாதிரி இவர் கொண்டு காட்சி தராங்க. ஸோ அதனால் சரின்னு சொல்லி அந்த காலகட்டம் அப்படியே போயிட்டுருக்க காலகட்டத்தில் அதே பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு அரசன் இந்த ஆசிரமத்தில் இருக்க இதெல்லாம் மகிமையை தெரிஞ்சு இங்கே இருக்க இந்த இவரை ஜமதக்னி முனிவர் யோகத்தில் தியானத்தில் இருக்கச்சே அவரே வெட்டிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த அறிஞ்ச பரசுராமருக்கு கோபம் பயங்கரமாக அரச குலத்தையே அழிக்கணும் அப்படின்ற ஒரு சபதம் எடுத்துகிட்டு ஒரு அரசர்களையும் வதம் செய்து இது பண்ண. ஏன்னா இவர் கையில் இருக்க சிவனோட இதுவான பரசு அதுன்ற அஸ்திரத்தை வச்சு இது பண்ண, கோடாரி இது அஸ்திரம் வச்சு அதை வச்சு ஒரு இதுவாக செய்துன்னு இருக்கச்சே ஒரு காலகட்டத்தில் அடுத்த மகாவிஷ்ணு அவதாரமான அடுத்த அவதாரமான ராம அவதாரம் வந்துடுது. ஸோ அதில் ராமபிரான் அரச இதில் வரைச்சே சரி தவிர இனிமேல் அதை செய்யக்கூடாது அப்படின்றதுனால அதை விட்டுட்டு செய்த இது வரைக்கும் செய்த பாவத்துக்கு தோஷமாக அவருக்கு இது பண்ணுறது.
ஸோ அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு சிவாலயங்களில் போயிட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. அப்படி அவர் போயிட்டுருக்கும்பொழுது ஒரு முறை வந்து இந்த சிவாலயத்தில் வந்து இங்கே திருவண்ணாமலத்தில் வர இந்த கரமனை ஆறு அப்படின்ற ஆறில் அவர் குளிக்கச்ச வந்து ஒரு சிவலிங்கம் படுது. அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதுக்கப்புறம் வந்து அந்த இது பூஜை பண்ணி அவருடைய பாவங்கள் அந்த இது வரைக்கும் அவர் செய்த பாவங்கள் அதாவது செய்த பாவத்துக்கு வந்து ஒரு நிவர்த்தி கிடைக்குது. ஸோ அது நிவர்த்தி கிடைச்சோடனே அங்கே வந்து ஒரு சிவலிங்கமே இவரே ஒன்று பிரதிஷ்டை செய்து இவர் வந்து தர்ப்பணம் பண்ணுறார். அப்படி தர்ப்பணம் பண்ணிச்சு வந்து அவங்க அம்மாவுக்கான அந்த ஆன்மா வந்து முக்தி அடையுத இவர் அந்த நிகழ்வு வந்து இவருக்கு உணர்ந்தது. ஸோ உணர்ந்துட்டோடனே அதனால் வந்து அதுலேருந்து வந்து அந்த இதை அவர் பின்பற்றதுனால அந்த இன்றளவும் வந்து அந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய பீடம் நதிக்கரையில் வந்து அவருடைய பீடம் வந்து இன்றளவு வச்சுருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து அவருடைய சிலையை ஒன்று உருவாக்கி அது வடக்கு இதுவாக வச்சுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் வந்து தர்ப்பணம் செய்தவர்கள் அது மட்டும் இல்லாத ஆதிசங்கரரை வந்து அவருடைய தாயாருக்கு வந்து இந்த ஆலயத்தில் தான் வந்து தர்ப்பணம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு முக்திக்கு வழிவகுத்தார் அப்படின்றது ஸ்தல வரலாறுல நம்மளுக்கு கூறப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்க்கச்ச வந்து பித்ருதோஷம் உள்ளவர்களுக்கு அது மாதிரி வந்து ஒரு இறந்தவர்கள் ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு முக்தி அடையிறதுக்கு ஒரு ஏற்ற ஸ்தலமாக வந்து இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆலயத்தில் இருக்க மற்ற இதிலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே மும்மூர்த்திகளும் இருக்காங்க. தனித்தனி சன்னதி இருக்குது. சிவனுக்கு தனி சன்னதி, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து விஷ்ணுவுக்கு தனி சன்னதி இருக்குது, பிரம்மாவுக்கும் தனி சன்னதி இருக்குது. ஸோ இங்கே சிவஸ்வரூபமாக வந்து இங்கே பரசுராமர் இருப்பார். அதேமாரி வந்து மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக வந்து வியாதவியாசர் வியாக்பாதரம் இருப்பாங்க. பிரம்மாவின் இது வந்து அதான் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்தது. ஸோ மும்மூர்த்திகளும் இங்கே தனி சன்னதி இருக்குது. அது மட்டும் இல்லாத இங்கே வந்து 2 வாயில்கள் இருக்குது. கிழக்கு வாயில் ஒன்று இருக்குது, அதுக்கு அடுத்தபடியாக வடக்கு பக்கமும் ஒரு வாயில் இருக்குது. 2 வாயில்கள் 2 கொடிமரங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை இந்த ஆலயத்தில் மற்ற விக்கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா விநாயகர், முருகர் இருக்குது, துர்க்கை, காளி, வியாதவியாசர், கிருஷ்ணர், ஸோ இப்படி நாகர்கள் பல சிலைகளும் இந்த ஆலயத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். பொதுவாகவே இது ஏன் இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு வந்து ஏற்ற ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொல்லச்சே வந்து பார்த்தோன்னா ஒரு மனிதன் வந்து இறக்கச்சே வந்து எதுக்கு வந்து நதிக்கரையில் வந்து ஸ்ராத்தம் தர்ப்பணம்லாம் பண்ண சொல்கிறோம் அப்படின்றதுக்கான காரணம் என்னன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். ஏன்னா இந்த ஜீவன் உருவாகிறது ஒரு குழந்தை பிறகு உருவாகிச்சே வந்து ஒரு தாயின் கருவறையிலேருந்து தான் உருவாகுது. ஸோ அந்த கருவறையிலேருந்து வெளியே வரும்போது அது வந்து பனிக்குடத்துலேருந்து வெளியே வருதுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இடம் வந்து நீர் தானே, அது நீருக்கு சம்மந்தம். அதனால் பிறக்கும்போது எங்கேருந்து நம்ம வந்தோம், நீரில் பிறந்தோம், அதனால் நம்ம ஆன்மாவும் அதே நீரில் தான் கரையணும் அப்படின்ற ஒரு தாத்பரியத்தில் தான் வந்து இந்த தர்ப்பணம் இதெல்லாம் வந்து நதிக்கரையில் வந்து கொடுக்க சொல்கிறதுக்கான காரணங்களை தான். இன்றைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமான இந்த அமாவாசை காலங்கள், தை அமாவாசை ஆகட்டும் அல்லது ஆடி அமாவாசை ஆகட்டும் இல்லை புரட்டாசி மாதத்தில் வர மகளபட்சதி ஆகட்டும், இப்போலாம் பார்த்தா கோயில்கள் எந்தெந்த கோயில் குளக்கரைகளை அதுக்கட்ட நதிக்கரையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய கூடி முன்னோர்களுக்கான திதி தர்ப்பண பூஜைகள்லாம் வந்து செய்கிறாங்க. இது இன்றளவும் பார்க்குறோம். இதுக்கான முக்கிய காரணமே இதுதான். எங்கேருந்து நம்ம வந்தோமோ அதே இடத்துல நம்ம போய் சேரணுன்றது தான் அந்த ஒரு தாத்பரியத்துக்கு தான் வந்து இந்த நதிக்கரையில் வந்து நம்ம கொடுக்க சொல்கிறதுக்கான காரணங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே ஏன் கொடுக்கணும், இந்த திருவெள்ளம் இந்த கிராமத்தில் இந்த ஊரில் கொடுக்கறதுக்கு எதுக்கு வந்து முக்தி ஆத்மா சாந்தி அடையறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா பொதுவாகவே மரணம் அப்படின்றது எல்லாருக்கும் இயற்கை. ஸோ அந்த மரணமில் வந்து பார்த்தோன்னா இயற்கை சுப மரணம் இருக்குது, அசுப மரணம் இருக்குது, துர்மரணம் இப்படி இருக்குது. ஸோ சுப மரணம் அப்படின்னு நம்ம சொல்லச்ச வந்து பூர்ண பிராப்தி, அதாவது ஒருத்தர் வந்து எல்லா வேலையும் கடமையை செய்து யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம இது ஈஸியாக சுலப முறையில் அவர் இறந்துட்டார் அப்படின்னா அதை வந்து பூர்ண பிராப்தி அப்படின்றோம், அது சுப மரணம் அப்படின்றோம். ஸோ அசுப மரணம் அப்படின்னு நம்ம சொல்லி தான் எப்படி எந்த இதில் வரணும் அப்படின்னா வந்து துர்மரணம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சே விபத்தில் இறக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு இறக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சூசைட் சொல்கிறோம் இல்லையா, தற்கொலை, இதை மாதிரி இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இறக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த விஷமரணம் துர்மரணம் அப்படின்ற கணக்கில் வரும். ஸோ இந்த ஆத்மாக்கள் வந்து பார்த்தோன்னா இயற்கையாக வந்து அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சாந்தி அமைதி பெறாது. ஸோ நம்மளே சொல்கிறோம், ஒரு சிலர் வந்து ஒரு ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க அப்படின்னா வந்து அந்த கடைசி காலகட்டத்தில் அவங்கள சரியாக கவனிக்காத காலகட்டத்தில் அந்த ஆத்மா வந்து மேலோகத்தில் போய் சேராது, மீண்டும் பெறுது. அது வந்து
அந்த இதை வந்து நிவர்த்தி செய்யறத திரும்பி மறுபிறப்பியில் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு தோஷம், பித்ரு தோஷம் நம்ம சொல்லுவோம். ஒரு சிலருக்கு வந்து கல்யாணமே நம்ம பிள்ளை பெறாமல் இருக்க அதற்கு காரணம் சொல்லுவோம். அதுக்கு அடுத்தபடி திருமணமே ஆகாதவர்கள் இருப்போம் சொல்லுவோம். ஒரு சிலருக்கு வந்து என்ன தான் வாழ்க்கை அமைஞ்சால் எந்த ஒரு நிம்மதியில்லா வாழ்க்கை இருக்கும். ஒரு சிலர் கல்யாணம் திரும்பி பிரிவிரணி. ஸோ இப்படிலாம் பார்க்கச்சு இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லலாம், இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு பித்ரு தோஷத்தினுடைய அடிப்படை முன்னோர் கர்மா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதனுடைய தாத்பரியத்தில் தான் இந்த மாதிரி இதெல்லாம் வருது. ஸோ அப்படிப்பட்ட ஆத்மாக்கள்லாம் வந்து முக்தி அடைய சாந்தி அடையும் அப்படின்னா அது இந்த திருவள்ளத்தில் கொடுக்குச்சோம் அப்படின்னா இந்த க்ஷேத்திரம் பரசுராம க்ஷேத்திரத்தில் கொடுக்குச்சே திதி தர்ப்பண பூஜை கொடுக்குச்சே வந்து அந்த ஆத்மா வந்து புண்ணியமானது ஆத்மா சாந்தி அடையுது அப்படின்றது இன்றளவும் நடந்து ஒரு ஐதீகமாக வந்து கரை பெற்றிருக்கிறது தான். இதுக்கு நம்ம பரசுராமர் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அதுக்கப்புறம் ஆதிசங்கர் அவங்க அம்மா செய்த இதுவும் வந்து ஒரு முக்கிய பொருளாக வந்து இன்றளவு வந்து வியாபிக்கப்பட்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆலயம் வந்து மிகவும் பழமை வாய்ந்த ஆலயம். ஸோ இந்த ஆலயத்தில் போயிட்டு இந்த திதி தர்ப்பணம் நம்ம கொடுக்கச்சே வந்து இந்த துர்மரணம் இது மாதிரி இருந்த ஆன்மாக்கள் வந்து சாந்தி செய்யறதுக்கும் முக்தி அடையிறதுக்கும் வந்து ஒரு சிறந்த ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் பித்ரு தர்ப்பணம் நம்ம கொடுக்கறது அப்படின்ற பட்சம் வந்து இந்த ஆலயத்தில் போய் கொடுத்தவங்களுக்கு வந்து மேலும் வந்து சிறப்புகள் அடைய அந்த முன்னோர்களோட கர்மாவும் நம்மளுக்கு குறைஞ்சி அவர்களால் ஏற்படக்கூடிய நம்மளுக்கான தடைகள் பிரச்சனைகள்லாம் குறையும் சொல்லலாம். ஏன்னா அவர்களுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம செய்யாததுனாலே வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து அந்த 5 தலைமுறை வந்து அது நிச்சயமாக பாதிக்க தான் செய்யும். ஒன்று வறுமையில் பாதிக்கும், இல்லைனா வந்து இந்த மாதிரி நோய் வாய்ப்பட்டு இது மாதிரி இதில் இது பண்ணுறது, இல்லை வந்து புத்திர சோகத்தில் ஒரு சிலர் புத்திரர்கள் பிறந்து சீக்கிரத்தவே இறந்துற ஒரு காலகட்டம் கூட நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ புத்திர சோகம் இருக்கிறது, திருமணமே ஆகாமல் இருக்கிறது, கை கால் விளங்காமல் போகிறது, இது மாதிரி வந்து பல பிரச்சனைகள் வந்து இன்றாலும் நம்ம நிறையவே நம்ம சந்திச்சிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு கர்மா முன்னோர்கள் நம்ம செய்ய தவறிய கடமைகளின் இதுவே வந்து அறிகுறியை வந்து இந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு உண்டாகுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். ஸோ அப்படி புரிஞ்சிக்கும்பொழுது ஸோ இந்த ஆத்மாக்கள்லாம் வந்து சாந்தி அடைய செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துல போய் கொடுக்கச்சே வந்து அது நிச்சயம் வந்து அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சு முக்தி அடையும். அது மட்டும் இல்லாத அதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நமக்கு நிவர்த்தி ஆகிடும். அதனால் அதுலேருந்து அதுக்கப்புறம் நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் என்றைக்குமே எல்லாருக்குமே இருந்தால் தான் வந்து வாழ்க்கையில் ஒருத்தன் உயரணும் அப்படின்னா வந்து கடவுள் ஆசி இருந்தாலும் அதற்கு மேல் முன்னோர்கள் ஆசையும் அவர்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லலாம். சரிங்களா. அப்படி இருந்தால் தான் வந்து அந்த ஜென்மம் வந்து கடை தேரும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இது அதே வரை எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ வந்து பித்ரு தோஷம் இருந்ததுனால ராமேஸ்வரம் காசி போன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து அந்த இடத்துல கொடுக்கறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா சுப மரணம் மெயினாக வந்து சுப மரணம் எய்தவர்களுக்கு வந்து அந்த இடத்துல கொடுக்கறது மேலும் சிறப்பு. அப்படி சுப மரணம் எழுந்து ஒரு சில பிள்ளை வரம் இல்லாதவங்களுக்கு அந்த இடத்துல போய் திதி தர்ப்பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அவர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். ஆனால் அதே வந்து இப்போது துர்மரணம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஒரு விபத்தில் இறங்குறது, கண்டங்கள் அதில் இறக்குறது, நீரில் போய் தண்ணியில் ஆற்றுல அடித்து போய் இறக்க அது மாதிரி இறக்குறது, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து விஷமரணம் நம்ம சொல்கிறோம், சூசைடு இது மாதிரி பண்ணிக்கிறாங்க, அதேமாதிரி ஆக்சிடெண்ட்டில் இறங்குறது. ஸோ இதை நோய்வாய் ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு இறக்கு இது மாதிரி இறக்குறவங்களோட ஆத்மா வந்து அந்தளவுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சாந்தி அடையாதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஆத்மாவுக்கு வந்து அமைதி பெற, அந்த ஆத்மாவை சாந்தி அடைய செய்ய, முக்தி பெற இந்த இடத்துல போயிட்டு நம்ம திதி தர்ப்பணங்கள் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்து இது வந்து அவர்களுக்கான அந்த ஆத்மா வந்து நிச்சயமாக வந்து அந்த இது அடைஞ்சு அதனோட சாந்தி அடைஞ்சு அது முக்தி அடையும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த திருவள்ளத்தில் இருக்கும் இந்த பரசுராம க்ஷேத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இங்கே வந்து இன்னொரு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா கல்வி படிப்பு, சில பேர் படிப்பு சரியாக வரலை அப்படின்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த படிப்புக்கு இங்கே இருக்க வேதவியாசர் இங்கே இருக்க இதை வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னாலே வந்து படிப்பு கல்வி வேள்வி சிறந்து விளங்கலாம் அப்படின்ற ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயத்தில் இருக்குது. மேலும் வந்து இந்த திதி தர்ப்பணம் நம்ம கொடுக்கச்சே வந்து சிறந்தது எந்த மாதம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆடி மாதத்தில் கொடுக்கறது வந்து மேலும் வந்து ஒரு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆடி மாதம் அப்படின்றது வந்து உங்களுக்கு மோட்சராசியான கடகத்தில் வரும். ஸோ அந்த இதில் கொடுக்கச்சே வந்து மேலும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அதே மாதிரி இப்போ இந்த திதி தர்ப்பணங்கள் நம்ம கொடுக்குறவங்க வந்து நம்ம இறந்தவங்களுக்கு முன்னோருக்கு அவங்க இறந்த தேதியில் நம்ம கொடுப்போம். அது வளர்பிறை அந்த மாதம் அந்த தேதியில். ஸோ அப்படி அது ஒரு சிலருக்கு வந்து மறந்துட்டு இருப்பாங்க. அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஏதாவது ஒரு சிலர் நம்ம எப்போ இறந்தது தேதி தெரியாது, இல்லை திதி, ஏன்னா எல்லாம் தேதியை நாம் திதி எல்லாருக்கும் வந்து அந்தளவுக்கு தெரியாததுக்கு நான் குறைஞ்ச அளவு தான் அவருக்கு தெரியும். இந்த அளவுக்கு தான் வந்து அது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு திதி அப்படின்றது. ஸோ அதனால் இறந்தவங்க அந்த திதியில்
அந்த மாதம் அந்த திதியில் கொடுக்கணும் அப்படின்றது. அந்த திதி தெரியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கூட இந்த ஆடி மாதத்தில் இல்லை புரட்டாசி மாதத்தில் வர அந்த 15 நாட்கள் மகளயபட்சம் என்று சொல்கிற அந்த 15 நாட்களில் போயிட்டு கூட இந்த இடத்துல போய் கொடுத்தாங்க அப்படின்னா அவர்கள் அந்த ஆத்மா சாந்தி அடையும், அலைஞ்சிருக்க ஆத்மாவுக்கு ஒரு முக்தி கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம். ஸோ இதில் மெயினாக அதான் பித்ரு தோஷம் உள்ளவர்களுக்கு பித்ரு கர்மா செய்யறதுக்கான ஏற்ற ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொன்னால் இந்த பரசுராம கஷேத்திரம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, திருவனந்தபுரம் அப்படின்னு நம்ம சொல்லச்சு எல்லாருக்கும் அனந்த பத்மநாப சாமி தான் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்குச்சு அந்த அனந்த பத்மநாப சாமியோட தலை பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை வரைக்கும் நீண்டமாக இருந்தது. அதை குறுக்கு ஒரே இதுக்குள்ளே அந்த கருவறைக்குள்ளே இது பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா அருட்தந்தை வில்வமங்கல மகரிஷியால் தான் அவருடைய தவத்தினாலும் அவருடைய பிரார்த்தனையினாலும் அந்த சுவாமியின் பாதம் சுருங்கி அந்த இது கருவறைக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கச்சு இந்த ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தா இந்த திருவனந்தபுரத்தில் இங்கே இந்த பரசுராம கஷேத்திரம் தலைப்பகுதியாகவும் அனந்த பத்மநாப சாமியோட ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா உடல் பகுதியாகவும் அதே அங்கே பக்கத்தில் திருப்பாந்தபுரம் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த இடம் பெருமாளோட பாத பகுதியாகவும் கணக்கிடப்படுது. ஸோ அப்படி அந்தளவுக்கு நீண்டு இருந்தால் இதுவாகும். ஸோ அப்படி இருக்குச்சு இந்த 3 ஸ்தலங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்பவர்களுக்கு சகல தோஷங்களும் நீங்கி சகல நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். மெயினாக சொல்லணும் அப்படின்னா இது பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு புதன் தோஷம் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்த 3 ஸ்தலங்களையும் ஒரே நாளில் சந்திக்கணும். ஃபஸ்ட்டு பரசுராம கஷேத்திரம், அதுக்கு அடுத்தது அனந்த பத்மநாப சாமி கோயில், அதுக்கு அடுத்து திருப்பாந்தபுரம். ஏன்னா பரசுராம கஷேத்திரம் தலைப்பகுதியாகவும் உடல் பகுதி தான் அரசு அனந்த பத்மநாப சாமியோட கோயிலும், பாதம் திருப்பாந்தபுரம் அப்படின்ற ஊரில் இருக்குது. அது மட்டும் இல்லாத இந்த பரசுராம கஷேத்திர ஆலயத்தில் பார்த்திங்கன்னா இங்கே பரசுராமருக்கு வடக்கு வாயில் இருப்பார். இந்த வடக்கு வாயில் இருந்தாலும் இவருடைய பார்வை பார்த்திங்கன்னா அனந்த பத்மநாப சாமி கோயிலை நோக்கியே இருக்கும். ஸோ அதான் சொன்னேன், இது தலைப்பகுதி, அது உடல் பகுதி, அதுக்கு அடுத்தது பாதம் அப்படின்றது. ஸோ அதனால் இந்த இன்னொரு சிறப்பு இந்த ஆலயத்துக்கு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி பக்கம் இந்த சிறப்புமிக்க ஆலயத்தில் சென்று வழிபட்டு முன்னோர்களுக்கு நம்ம விட்டு போன கர்மாவை நம்மளுடைய கர்மா குறையறதுக்கும் பித்ரு நமக்கு இருக்கும் ஏற்பட்டு இருக்கிற பித்ரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி ஆவதற்கும் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கும் இந்த பரசுராம கஷேத்திரத்தில் ஒரு முறை சென்று திதி தர்ப்பண பூஜைகள் கொடுத்து வாழ்வில் உயர்வோம் என்று சொல்லி நம்முடைய கடமைகள், நம்முடைய வறுமைகள் நீங்கி, பிணிகள் நீங்கி, நோய் நொடிகள் நீங்கி, வம்ச வித்தி பெற, திருமண தடைகள் திருமணம் பெற, சகல சம்பத்துகளும் பெற்று வாழ இந்த பரசுராம கஷேத்திரத்தை ஒரு முறை சென்று திதி தர்ப்பணம் கொடுத்து வாழ்வில் உயர்வோம் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.